எல்லோருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சைகள் எளிமையாகவும் இலவசமாகவும் கிடைக்க வேண்டும் என்பதின் ஒரு பகுதியாக 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள இலவச மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக அறிமுகம் செய்த ஆயுஷ்மான் திட்டத்தின் செயல்முறையை மத்திய அரசு எளிமைப்படுத்தியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்ய யோஜனா இன் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் வே வந்தனா அட்டை இப்போது ஆயுஷ்மான் ஆப் நேரடியாக பெற முடியும். ஆயுஷ்மான் வந்தனா அட்டை முதன்மை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஒரு சிறப்பு சுகாதார அடையாள அட்டையாகும். இந்தியா முழுவதும் உள்ள பொது மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுதோறும் ரூபாய் 5 லட்சம் வரை விரிவான இலவச சிகிச்சை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் கடந்த 2018ஆம் ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட திட்டமாகும். சுமார் 55 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு காப்பீடு தர வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்ய யோஜனா திட்டத்தின் ஒரு கட்டமாக 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் அவர்களின் வருமானத்தை பொருட்படுத்தாமல் சுகாதார காப்பீட்டை விரிவாக்கம் செய்து பிரதமர் மோடி உத்தரவிட்டார். இந்த திட்டம் காரணமாக 6 கோடி மூத்த குடிமக்கள் உட்பட சுமார் 4.5 கோடி குடும்பங்களுக்கு பயனளிக்கும் என்று மத்திய அரசு அப்போது கூறியிருந்தது. இந்த திட்டம் நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் இத்திட்டத்தில் பயன்பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் தற்போது வெளியிட்டுள்ள வீடியோவில் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இப்போது ஆயுஷ்மான் வந்தனா அட்டையை ஆயுஷ்மான் ஆப்பின் மூலமே எளிதாக பெறலாம் என்றும் ரூபாய் 5 லட்சம் இலவச சிகிச்சையை அணுகலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஆயுஷ்மான் வந்தனா அட்டை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் அத்தியாவசிய சுகாதார வசதிகளை அதன் மூலம் எப்படி அணுகுவது என்பது குறித்து வீடியோவில் கூறியுள்ளனர். சுகாதார செலவுகள் இன்றைய சூழலில் மூத்த குடிமக்களுக்கு நல்ல வருமானம் இல்லாத மற்றும் காப்பீடு இல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் காப்பீடு பெற முடியாமலும் சரியான சிகிச்சை பெற முடியாமலும் தவிக்கிறார்கள். இவர்கள் ஆயுஷ்மான் ஆப்பில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றாலும் அது சாமானிய மக்கள் எளிதாக அணுகும்படியாக இல்லாமல் இருந்தது. தற்போது மத்திய அரசு விண்ணப்பிக்கும் முறையை எளிதாக்கியுள்ளதுடன் எப்படி ஆயுஷ்மான் வந்தனா அட்டையை பெறலாம் என்பதையும் சிகிச்சைகள் மற்றும் கவரேஜ் குறித்த வீடியோ மூலம் விளக்கியுள்ளது. மத்திய அரசு வெளியிட்ட தகவலின்படி ஆயுஷ்மான் வந்தனா அட்டையை பெற மொத்தம் 65,97,096 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளனர். இதில் 64,96,101 ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். 96,203 நிலுவையில் உள்ள நிலையில் மொத்தம் 4,792 விண்ணப்பங்கள் பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்களை கொண்ட மாநிலங்களில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கேரளா, குஜராத் மற்றும் சத்தீஸ்கர் ஆகியவை முன்னிலையில் உள்ளனர். 70 வயது அதற்கு மேல் எந்த இந்திய குடிமகனும் விண்ணப்பிக்க முடியும். ஆதார் அட்டையை வைத்திருக்க வேண்டும். ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் கையில் இருக்க வேண்டும். குறிப்பு: வருமானம் இந்த அட்டையை பெற தடையே இல்லை. நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லாதவராக இல்லாவிட்டாலும் 70 அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருந்தாலே விண்ணப்பிக்கலாம். ஆயுஷ்மான் அட்டை பெற என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பார்ப்போம். ஆதார் அட்டை, ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண் தேவையாகும். ஆயுஷ்மான் அட்டைக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதையும் பார்ப்போம். ஆயுஷ்மான் அட்டை பெற 2 எளிய வழிகளில் விண்ணப்பிக்கலாம். மொபைல் ஆப் அல்லது அதிகாரப்பூர்வ வலைதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். ஆயுஷ்மான் ஆப் மொபைல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டுமென்றால் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து டவுன்லோட் செய்ய வேண்டும். அதில் லாகின் செய்ய வேண்டும். பிறகு உங்கள் மொபைல் எண் மற்றும் கேப்சாவை உள்ளிட்டு பின்னர் ஓடிபி வழியாக உள்ளே நுழைய வேண்டும். பின்னர் என்ரோல்மெண்ட் ஃபார் 70+ என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஆதார் விவரங்களை உள்ளிடவும். KYCயை முடிக்க வேண்டும். தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். பின்னர் படிவத்தை சமர்ப்பிக்கவும். உங்கள் ஆயுஷ்மான் அட்டை சில நிமிடங்களில் பதிவிறக்கம் செய்யப்படும். ஆயுஷ்மான் அட்டைக்கு அதிகாரப்பூர்வ வலைதளம் வழியாக விண்ணப்பிக்க ஆயுஷ்மான் பாரத் வலைதளத்தில் உள்ளே நுழைய வேண்டும். உங்கள் மொபைல் எண் மற்றும் கேப்சாவை உள்ளிட்டு ஓடிபி வழியாக உள்நுழைய வேண்டும். அதில் என்ரோல்மெண்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் 70+ என்ற பேனரை கிளிக் செய்ய வேண்டும். ஆதார் எண்ணை உள்ளிடவும். ஓடிபி பயோமெட்ரிக்ஸ் வழியாக KYCயை முடிக்க வேண்டும். பின்னர் விவரங்களை நிரப்ப வேண்டும். இறுதியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். பின்னர் நேரடியாக புகைப்படத்தை பதிவேற்ற வேண்டும். இறுதியாக படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இதையடுத்து உங்கள் ஆயுஷ்மான் அட்டை 15 முதல் 20 நிமிடங்களில் பதிவிறக்கம் செய்ய தயாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த ஆயுஷ்மான் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் போது சிக்கல்களை எதிர்கொண்டால் கட்டணமில்லா ஹெல்ப்லைன்களை அழைக்கவும். 145555 மற்றும் 1800 110770. இந்தியா முழுவதும் 24 மணி நேரமும் விண்ணப்பிக்க முடியும்.